சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, இதோ இந்த காலை வேளைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, வல்லமையின் ஆவியானவரே, இதோ இந்த நேரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. உம்முடைய வல்லமையினால் எங்களை ஆட்கொள்வீராக. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக. இறை வார்த்தையை கேட்க வாஞ்சையோடு இருக்கக்கூடிய எல்லோருடைய இதயத்தையும் இறை வார்த்தையின் ஆவியை ஊற்றுவீராக, நிரப்புவீராக. இறை வார்த்தையை பறைசாற்ற உம் பாதத்திலே நிற்கக்கூடிய என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய இறை செய்தியாக வாழ்வில் போராட்டங்களா, வாக்குறுதியினால் அதை வெல்லுங்கள் என்கின்ற தலைப்பிலே இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நாம் ஏராளமான போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் கடனின் சுமையால் போராடி கொண்டிருக்கலாம், அல்லது கொடிய நோயினால் கலங்கி போயிருக்கலாம், அல்லது வேலை இல்லாமல் மனமுடைந்து போயிருக்கலாம். எதுவானாலும் அதிலிருந்து வெளிவருவது நமது கையில் உள்ள பலத்தினாலோ அறிவினாலோ சொந்த ஆற்றலாலோ அல்ல, நம்மை நேசிக்கின்ற சர்வ வல்ல தேவனின் கரத்தில்தான் இருக்கிறது. ஆகவேதான் மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை, கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது என்று ரோமையர் 9:16 நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் கடவுளுடைய இரக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள், இறை வார்த்தையை வாசியுங்கள். நீங்கள் போராடி கொண்டிருக்கும் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப வாக்குறுதியை பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியை நினைவு கூர்ந்து அறிக்கை செய்து ஜெபியுங்கள். அப்போது உங்கள் போராட்டங்களிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க நினைக்கலாம், வாக்குறுதியா? அது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது தானே, ஈசாக்குக்கு சொல்லப்பட்டது தானே, யாக்கோப்புக்கு சொல்லப்பட்டது தானே. ஆனால் அதில் நமக்கும் உரிமை உண்டு. வாசியுங்கள் கலாத்தியர் 3:29 நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்களும் ஆபிரகாமின் வழித்தோன்றல்களுமாய் இருக்கிறீர்கள், வாக்குறுதியின் அடிப்படையில் உரிமை பெறு உடையவர்களாயும் இருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாம் திருச்சட்டத்தின் வல்லமையினால் அல்ல, ஆபிரகாம் மூலம் ஆண்டவர் கொடுத்த நம்பிக்கையின் உடன்படிக்கைக்குள் இருப்பவர்கள். ஆபிரகாமுக்கு சொந்தமான ஒவ்வொரு வாக்குறுதியும் கிறிஸ்துவுக்குள் நமக்கு சொந்தம். ஆகவேதான் நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்களும் ஆபிரகாமின் வழித்தோன்றல்களுமாய் இருக்கிறீர்கள், வாக்குறுதியின் அடிப்படையில் உரிமை பேர் உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள் என்று பவுல் கூறுகிறார். பிரியமானவர்களே, நம் ஆண்டவரால் தரப்பட்ட
எந்த வாக்குறுதியும் ஒருபோதும் அழியாது. அவை நிச்சயமாய் நிறைவேறும். அவை கிறிஸ்துவுக்குள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இயேசு கிறிஸ்து சொல்லும் ஆம் வழியாக ஒவ்வொரு வாக்குறுதியும் நிறைவேறுகின்றன. ஆகவே தான் நாம் கடவுளை போற்றி புகழும் போது ஆமேன் என சொல்லுகிறோம் என்று 2 கொரிந்தியர் 1:20 நாம் வாசிக்கிறோம். நாம் திருச்சட்டத்திற்கு கீழ் உள்ளவர்கள் அல்ல, மாறாக வாக்குறுதியின் மக்கள். பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள் ரோமையர் 4வது அதிகாரம் 20 முதல் 21 முடிய உள்ள வசனங்களை. கடவுளின் வாக்குறுதியை பற்றி ஐயப்படவே இல்லை. நம்பிக்கையில் அவர் மேலும் வலுப்பெற்றார். கடவுளை பெருமைப்படுத்தினார். தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர் என்பதை அவர் உறுதியாய் அறிந்திருந்தார். பிரைஸ் தி லார்ட். விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் ஆபிரகாம் தன் மனைவி சாராளுக்கு குழந்தை இல்லாத சூழ்நிலையிலே போராடினார். அது சாத்தியமே இல்லாத ஒரு நிலை. ஏனென்றால் இருவருக்குமே வயது முதிர்ந்து போய்விட்டது. ஆனால் ஆண்டவர் உன் வழிமரபை பூவுலகின் மணலைப் போலவும் வானத்தின் விண்மீன்களைப் போலவும் பெருகச் செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருந்தார். ஆண்டுகள் உருண்டோடின. ஆபிரகாமுக்கோ வயது 100, சாராளுக்கோ வயது 90. இனி உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லி அவர்களோடு இருந்தவர்கள் நகைத்திருக்கலாம். அந்த நிலையில் ஆபிரகாமுக்கும் சந்தேகம் வந்திருக்கலாம். ஆனால் அவர் ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று முழுமையாக நம்பினார். ஈசாக்கை உரிமை பேராக பெற்றுக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் தன்னுடைய பலவீனத்தை பார்க்கவில்லை, தன் மனைவியின் இயலாமையை பார்க்கவில்லை. அவர் பார்த்தது வாக்குறுதி கொடுத்த தேவனின் வல்லமையை மட்டுமே. ஆகவே பிரியமானவர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் எது சாத்தியமற்றதாக இருக்கிறது? கடன் சுமையை தீர்ப்பதா, தீராத நோயிலிருந்து வெளிவருவதா, கைக்கு எட்டாத உங்களுடைய கனவா? உனக்கான நேரம் முடிந்து விட்டது, இனிமேல் நீ முயற்சி செய்வது வீண் என்கின்ற சந்தேகத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள். ஆபிரகாமை போல என் கண்களால் பார்க்கின்ற சூழ்நிலைகளுக்கு அஞ்ச மாட்டேன், என்னுடைய ஆண்டவர் இறந்தோரை வாழ்விப்பவரும் இல்லாதவைகளை தன் வார்த்தையினால் இருக்கச் செய்பவரும் ஆகியவர் என்று அறிக்கை செய்து ஜெபியுங்கள். உங்களுடைய உடல் மரணத்துக்கு ஒத்ததாயிருந்தாலும் உங்களுடைய நம்பிக்கையின் பொருட்டு ஆண்டவருடைய வாக்குறுதிகள் உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் நிறைவேறும். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு தன் மாமனாகிய லாபானை விட்டு ஆண்டவர் சொன்னபடியே தன் சொந்த நாட்டிற்கு பயணிக்கிறார். ஆனால் வழியில் தன்னை ஏமாற்றியதால் கோபத்துடன் இருக்கும் தன் சகோதரனான ஏசா 400 பேருடன் தன்னை சந்திக்க வருவதாக செய்தி வருகிறது. இந்த செய்தி யாக்கோப்புக்குள்ளே மிகப்பெரிய பயத்தை தூண்டுகிறது. அவர் ஆடு, மாடு, ஒட்டகம், வேலையாட்கள் என ஒரு கூட்டத்தையே வைத்திருந்தாலும் அது ஏசாவின் கோபத்தின் முன்பு நிற்க முடியாது. இந்த சூழ்நிலையிலே அவர் தன்னுடைய சொந்த ஆற்றலையோ தன்னுடைய சொந்த பலத்தையோ நம்பி அவரோடு சென்று சண்டையிடவில்லை. மாறாக ஆண்டவர் தனக்கு கொடுத்த வாக்குறுதியை உரிமை கோரினார். வாசியுங்கள் தொடக்க நூல் 32வது அதிகாரம் 9 முதல் 12 முடிய உள்ள வசனங்களை. மேலும் யாக்கோபு, என் மூதாதை ஆபிரகாமின் கடவுளும் என் தந்தை ஈசாக்கின் கடவுளுமான ஆண்டவரே, நீர் என்னை நோக்கி உன் சொந்த நாட்டிற்கும் உன் உறவினரிடமும் திரும்பிப்போ, நான் உனக்கு நன்மையையே புரிவேன் என்று உரைத்தீர். அடியேனுக்கு நீர் காட்டிய பேரன்பு முழுவதற்கும் நம்பிக்கைக்குரிய தன்மை முழுவதற்கும் நான் தகுதியற்றவன். நான் இந்த யோர்தானை கடந்து சென்றபோது என்னிடம் இருந்தது ஒரு கோல் மட்டுமே. இப்போதோ 2 பரிவாரங்கள் உடையவனானேன். என் சகோதரர் ஏசாவுக்கு நான் மிகவும் அஞ்சுகிறேன். அவன் கையினின்று என்னை விடுவித்தருளும். இல்லையேல் அவர் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்களையும் தாக்குவார். நீர், நான் உனக்கு உறுதியாக நன்மை புரிவேன், உன் வழிமரபை எண்ண முடியாத கடல் மணலைப் போல பெருகச் செய்வேன் என்று வாக்களித்துள்ளீர் என்றார். பிரைஸ் தி லார்ட். நான் உனக்கு உறுதியாக நன்மை புரிவேன் என்று சொன்ன ஆண்டவரே என்று ஆண்டவரை முழுமையாக நம்பினார்.
அவருடைய வாக்குறுதியை பிடித்து கொண்டார். இறுதியிலே அவர் ஏசாவை சந்திக்கிறார். ஆனால் அங்கு கோபம் இல்லை, அன்பான அணைப்பு மட்டுமே இருந்தது. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் எது உங்களை பயமுறுத்துகிறது? எதிர்காலத்தை குறித்த பயமா, அல்லது உங்களுடைய கடந்த கால தவறுகளுடைய விளைவுகள் உங்களை துரத்துகிறதா? நீங்களும் யாக்கோபை போல ஆண்டவரையே முழுமையாக நம்பி அவருடைய வாக்குறுதியை பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, நீர் எனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீரே என்று சொல்லி அறிக்கை செய்து ஜெபியுங்கள். அப்போது நீங்கள் பலனற்றவர்களாய் இருந்தாலும், அப்போது உங்களுடைய பலவீனத்தினால் அல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமையினால் உங்களை எதிர்த்து எழுவோர் அமைதியாவர். உங்களை பயமுறுத்துகிற காரியம் இல்லாமற் போய்விடும். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். தேசத்திற்கு திரும்பி போனி நன்மை செய்வேன் என்று சொன்னாரே. தேசத்திற்கு திரும்பி போனி நன்மை செய்வேன் என்று சொன்னாரே. அந்த திருவார்த்தையை பிடித்து கொண்டு ஜாக்கப் ஜெயம் எடுத்தார். அந்த திருவார்த்தையை பிடித்து கொண்டு ஜாக்கப் ஜெயம் எடுத்தார். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு. பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் சீடராக வாழ்ந்த பேதுருவினுடைய வாழ்க்கையிலே அவர் பலவீனத்தினால் போராடினார். நான் உன்னை மனிதரை பிடிப்பவன் ஆக்குவேன் என்று இயேசு அழைத்ததும் உடனே அவரை பின் சென்றார். தான் யார் என்று இயேசு எல்லோரிடத்திலும் கேட்டபோது யாருமே சொல்லாத பதிலை, யாருமே எதிர்பார்க்காத பதிலை கடவுளால் வெளிப்படுத்தப்பட்டு, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று கூறினார். அப்பேற்பட்ட பேதுரு இறுதியிலே இயேசுவை தெரியவே தெரியாது என்று உயிருக்கு பயந்து மறுதலித்து விட்டார். இயேசு மரித்து அடக்கம் செய்து உயிர்த்தெழுந்ததற்கு பின் தூய ஆவியாரின் அபிஷேகம் என்னும் வல்லமையின் வாக்குறுதியை சீடர்களுக்கு கொடுத்தார். வாசியுங்கள் திருத்தூதர் பணிகள் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பிரைஸ் தி லார்ட். இந்த வாக்குறுதியை பேதுரு விசுவாசத்தால் பற்றி கொண்டார். பெந்தகோஸ்தே நாளில் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட பின் பேதுருவினுடைய பலவீனம் வல்லமையாக மாறியது. முன்பு இயேசுவை தெரியவே தெரியாது என்று சொல்லி மறுதலித்த பேதுரு இப்போது யூத தலைவர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் முன்பாக நின்று கொண்டு, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் பேசாமல் இருக்க எங்களால் முடியாது என்று உறுதியுடன் கூறினார். அவருடைய தைரியத்தை கண்ட அதிகாரிகள் வியந்து போனார்கள். பிரியமானவர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பலவீனத்தினால் போராடி கொண்டிருக்கலாம். உலக ஆசைகள், உடல் சோர்வு, இச்சைகள், பாவ பழக்க வழக்கங்கள் போன்றவற்றிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்து கொண்டிருக்கலாம். இனி இதையெல்லாம் விட்டுவிடணும் என்று சொல்லி மறுபடியும் அதற்குள்ளே செல்லக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் வல்லமையின் ஆவியானவரை பற்றி கொள்ளுங்கள். உங்களுடைய சொந்த முயற்சியினால் உங்கள் பலவீனத்தை வெல்ல முடியாமல் போகலாம். ஆனால் வல்லமையின் ஆவியானவர் உங்களிலே இருக்கும்போது உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் பலனாய் மாறும். அசாத்தியங்கள் எல்லாம் சாத்தியமாக்கப்படும். சூழ்நிலைகள் யாவும் மாறும். தடைகள் யாவும் தகர்த்து எறியப்படும். ஆகவே பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் போராடி கொண்டிருந்தாலும் சரி, கடன் சுமையோ, தீராத நோயோ, பாவ பழக்க வழக்கங்களோ, எதிர்கால கவலைகளோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய வாக்குறுதியை பிடித்து கொள்ளுங்கள். அதிலே நம்பிக்கை வையுங்கள். உங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் ஆண்டவருடைய வாக்குறுதிகள் நிச்சயமாய் நிறைவேறும். அவர் ஆள் பார்த்து செயல்படுபவர் அல்ல.
ஆகவே நீங்கள் உங்களையே அவருக்கு முன் தாழ்த்துங்கள். அப்போது உங்கள் போராட்டங்களிலிருந்து நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென், 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 ஆமென். Praise the Lord. எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம். வாக்குறுதியின் வல்லமையை நாங்கள் அறிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நாங்களும் ஆபிரகாமை போல, யாக்கோபை போல, பேதுருவை போல உம்மிலே நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ எங்களுக்கு அருள் தாரும். வெறுமனே நம்பிக்கையாளர்களாய் மட்டும் இருந்து விடாமல் உம்முடைய வாக்குறுதியின் வல்லமையை எங்கள் வாழ்விலே பெற்றுக்கொண்ட வெற்றியாளர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் நாவுகள் நிந்தை பேசாமலும் எங்களுடைய கால்கள் சோர்வடையாமலும் உம்மை உண்மையாய் தேடவும் எங்களுடைய கரம் உம்முடைய வாக்குறுதியை பிடித்து கொள்ளவும் எங்களுக்கு அருள் தாரும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்க